மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு வணிகவியல். மேலாண்மை தத்துவங்கள். மேலாண்மை என்பது மற்றவர்களின் முயற்சி மற்றும் ஒத்துழைப்புடன் நோக்கங்களை எய்தும் ஒரு கலையாகும். மேலாண்மை என்பது மேலாளரின் செயல். மேலாண்மை கருவிகள்: கணக்கியல், புள்ளியியல், பொருளியல், வணிகச் சட்டங்கள், உளவியல், தரவு செயலாக்கம். மேலாளர் என்பவர் யார்? ஒரு நிறுவனத்தின் மேலாண்மை பணியை ஏற்று நடத்துபவர் மேலாளர் ஆவார். ஒரு நிறுவனத்தின் நிர்வாகம் மற்றும் பணி சார்ந்த செயல்பாடுகளை மேற்கொள்கிறார். அதிகாரம் என்பதன் பொருள் தருக. ஓர் அலுவலர் தனக்கு கீழ் பணியாற்றும் பணியாளர்களுக்கு ஆணையிடும் உரிமையை குறிக்கும். மேற்பார்வை வீச்செல்லை என்பதன் பொருள் யாது? ஓர் உயர் அலுவலரால் திறமையாக மேலாண்மை செய்யப்படும் கீழ்ப்பணியாளர்களின் எண்ணிக்கையே மேலாண்மையின் வீச்செல்லை ஆகும். மேலாண்மை வரைவிலக்கணம் தருக. மேலாண்மை என்பது முன்கணிப்பு செய்தல், திட்டமிடுதல், ஒழுங்கமைப்பது, கட்டளையிடுவது, ஒருங்கிணைப்பது, கட்டுப்படுத்துவது ஆகும். ஹென்றி ஃபோயல். மேலாண்மை கலையா அறிவியலா? மேலாண்மை என்பது கலையும் அல்ல, அறிவியலும் அல்ல, இரண்டின் தொகுப்பாகும். மேலாண்மையை நிர்வாகத்தில் இருந்து வேறுபடுத்துக. அடிப்படை: மேலாண்மை நிர்வாகம். பொருள்: மற்றவர்களின் முயற்சி மற்றும் ஒத்துழைப்புடன் நோக்கங்களை எய்தும் ஒரு கலை. ஒரு குழுவில் ஒரு நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கான செயல்முறை. தொடர்பு: கொள்கைகளை செயல்படுத்துதல், கொள்கைகளை வடிவமைத்தல். முக்கிய நபர்: மேலாளர், நிர்வாகி. டேலரின் மேலாண்மை தத்துவங்கள். அறிவியல் கட்டை விரலின் விதி அல்ல. இணக்கம், சச்சரவின்மை, மனப்புரட்சி. தனி மனித தத்துவமல்ல, ஒத்துழைப்பு. ஒவ்வொருவருக்கும் அவரவரது திறமைக்கும் செழிப்புக்குமான வளர்ச்சி. மேலாண்மையின் வீச்செல்லையை தீர்மானிப்பவை எவை? தனிப்பட்ட மேலாளர்களின் பணியில் உள்ள மனோபாவத்தில் செல்வாக்கு செலுத்துவது, தொழில் நிறுவனத்தின் கட்டமைப்பை தீர்மானிப்பது, அதிகார படிநிலை மட்டங்கள். பரந்த அளவுள்ள மேலாண்மை பரப்பில் அதிகார படிநிலை மட்டங்கள் குறைவு. குறுகிய அளவுள்ள மேலாண்மை பரப்பில் அதிகார படிநிலை மட்டங்கள் அதிகம்.